மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவர் என்ன செஞ்சிடக்கூடாது, வஞ்சியாதபடி. எப்படி வஞ்சிப்பாங்க? அங்கே போகலாம் அங்கே நடக்குது, இது நடக்குது, அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அங்கே போனால் அவங்களுக்கு அற்புதம் நடக்குதுங்க, அங்கே வாங்க போகலாம், அங்கே போனால் அற்புதம் நடக்குது, இங்கே வந்து அங்கே இது நடக்குது அது நடக்குதுலாம் சொல்லுவாங்க. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடவே கூடாது. அற்புதங்களை அடையாளங்கள் நினச்சி நம்ம போயிடக்கூடாது. அங்கே தான் நல்லா இருக்குது, இங்கே தான் நல்லா இருக்குல்ல மக்கள் குழப்புவாங்க. நம்ம குழப்பது கேட்டு போயிடக்கூடாது. எங்கே தேவனுடைய வசனம் இருக்குதோ அங்கே தான் நம்ம இருக்கணும். தேவனுடைய வசனம் இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அங்கே அற்புதம் நடக்குது, இங்கே நடக்குது, அது வாங்க, அங்கே போகலாம், இங்கே போகலாம் சொல்லுவாங்க. நம்ம மற்ற அளவில் வஞ்சிக்கப்படக்கூடாது. வஞ்சிக்கிறது தான் வஞ்சிக்கிறது, மற்றவங்களால் வஞ்சிக்கப்படக்கூடாது. அங்கே போகலாம், இங்கே போகலாம், அங்கே அதெல்லாம் நடக்குது, இங்கே பாருங்கள் அற்புதம் நடக்குது, இங்கே வாங்க, அங்கே தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். நீங்களே எச்சரிக்கையாயிருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டார், நமக்கு முன்னதாகவே எல்லாவற்றையும் அறிவிச்சிருக்கிறார். அறிவிச்சது மாத்திர நம்ம கையில் பைப்பிளையும் கொடுத்துருக்கிறாரு, படிப்பு கொடுத்துருக்கிறாரு, கண் பார்வை கொடுத்துருக்கிறாரு, எல்லாமே கொடுத்துட்டாரு. முன்பாவே உங்களுக்கு எல்லாம் அறிவிச்சிட்டாரு. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் முன்பதாக உங்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு, அறிவிச்சிட்டாரு. பைபிள் கொடுத்துருக்கிறாரு, கண் பார்வை கொடுத்துருக்கிறாரு. முந்தைய காலத்தில் படிப்பு இருக்காது. இப்போ எல்லாமே யாருமே படிப்பு 10வது குறைஞ்ச படித்தவங்க இருக்கவே மாட்டீங்க இல்லையா? முந்தைய காலத்தில் யாரோ ஒருத்தர் தான் படிச்சிருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. கண் பார்வை கொடுத்துருக்கிறாரு, படிப்பை கொடுத்துருக்கிறாரு, தமிழ்லேயே வேதாகமத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. தெரியாதுன்னு சொல்லி யாரும் என்ன செய்ய முடியாது, சாக்கு பங்கு சொல்லுங்க. அதான் சொல்கிறாரு, முன்பதாக உனக்கு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். நீங்கள் வஞ்சிக்கப்படத்தக்கதை என்ன செய்ய, பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்வாங்க. வஞ்சிக்க போயிடாதீங்க.